ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கௌதம். இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எளிமையான முறையில் எப்படி ஆங்கிலம் கற்றுக்கிறது. அதுக்கு ஒரு சிறந்த ஆண்ட்ராய்டு ஆப் இருக்குது. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி மில்லியன் ஷூட் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக தெரிய வரும். வாங்க அந்த ஆப்பை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கேக்குன்னு சர்ச் பண்ணுங்கள். கேக் லேர்ன் இங்கிலீஷ் ஃபார் ஃப்ரீ அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். கெட் ஸ்டார்டட் இந்த பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அந்த ஆப்குள்ளே போயாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோ கிளிப்ஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோ கிளிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றி அந்த வீடியோ கிளிப்ஸில் வந்து அந்த டாப்பிக்கு சம்மந்தமாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எப்படி வந்து அந்த டாப்பிக்குன்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அந்த சென்டென்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து நான் ஒரு வீடியோ கிளிப்பை வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து தெரிய வரும் எப்படி இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறதுன்ட்டு. எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்குறோம்னா அன் ஈஸி சாய்ஸ் டு மேக். ஸோ அந்த கிளிப்பை வந்து நான் உங்களுக்காக நான் ப்ளே பண்ணுறேன். Today's English expression is a no-brainer. I'll tell you a sample sentence with this expression and I want you to listen and try to guess the meaning. Okay, let's go. Taking the new job was a no-brainer because they offered me a higher salary and a better schedule. Okay, so what do you think this means? Well, we use a no-brainer when a decision you have to make is either obvious or really easy to make. Just like in my example. இவர் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டரு. ஸோ உங்கள் ஒரு டியூட்டர் மூலிமா நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து கற்றுக்கிற முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் சம்மந்தமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கேட்டகரி வந்து பிடிச்சிருக்கோ, எனக்கு வந்து மூவிஸ் பார்த்து நான் இங்கிலீஷ் கற்றுக்கிற பண்ணணும்னா மூவி கிளிப்ஸுன்ற அதை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். எனக்கு டெய்லியும் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் மூலிமா நான் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிற முடியும். ஸோ அந்த வீடியோ வந்து இன்டர்நெட் இருந்தாலே போதும், நம்ம டவுன்லோட் பண்ணி டெய்லியும் வந்து இங்கிலீஷ் வந்து கற்றுக்கலாம் எளிமையாக. ஸோ இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சஜஸ்ட் பண்ணுங்கள். நீங்களும் இன்ஸ்டால் பண்ணி இங்கிலீஷ் கற்றுக்குங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் கௌதம்.